குட் மார்னிங் பசங்களா. இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷனை முன்னிட்டு பொங்கல் கிரீட்டிங் கார்டு காம்படிஷன் சொல்லியிருந்தோம். எல்லாரும் ரெடியாக வந்திருக்கீங்களா? ரெடி மிஸ், எல்லாரும் ப்ரிப்பேராக வந்திருக்கோம் மிஸ். வெரி குட். உங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான ஸ்கெட்சு, பேப்பர், மார்க்கர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சுக்கிட்டு நீங்கள் க்ரீட்டிங் கார்டு வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசியாக யாரோடது அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் 1 ஹவருக்கு அப்புறம் வந்து செக் பண்ணுறேன். அபி, நம்ம 2 பேரும் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ அதுக்கெலாம் கலர் கொடு அபி. ஓகே ஜாக்கி, நீ வரைய ஸ்டார்ட் பண்ணு. அபி, ஃபஸ்ட்டு நான் கார்டில் இந்த மாதிரி தோரணம் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். எப்பயுமே நம்ம விழாக்கள்லாம் இந்த மாதிரி தோரணம் கட்டுவோம்ல, அது மாதிரி பொங்கலுக்கும் இந்த மாதிரி தோரணம் வரைஞ்சா அழகாக இருக்கும். இப்போ அதுக்கு ரெட்டு, எல்லோ, க்ரீன் சொல்லிட்டு கலர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பொங்கல் பானை வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன். பானைக்கெல்லாம் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற டிசைனுக்கு எல்லோ கலர் கொடுக்கலாம். அப்போ தான் நல்லா கான்ட்ரடிக்டாக இருக்கும். அபி, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கெலாம் ரெட் கலர் கொடு, இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஜாக்கி, ஆல்மோஸ்ட் நான் கலர் கொடுத்துட்டேன். இப்போ சைடில் நீ 2 கரும்பு வரைஞ்சிரு. அப்போ தான் நம்ம பொங்கலோட டிராயிங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே அபி, எப்படி வரைஞ்சிருக்கேன் பார்த்தியா? இப்போ அந்த கரும்போட தோகைக்கெல்லாம் நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம். கரும்புக்கு எப்பயும் போல் நம்ம வயலட் கலர் கொடுத்துட்டோன்னா நம்ம டிராயிங் முடிஞ்சிருச்சு. ஹை, சூப்பர் ஜாக்கி, நம்ம நினச்ச மாதிரி கிரீட்டிங் கார்டு சூப்பராக வந்திருக்கு. ஃபைனலாக ஹாப்பி பொங்கல்னு எழுதிட்டோன்னா நம்ம கிரீட்டிங் கார்டு டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட். இதோ ரெட் கலரில் எழுதிடுறேன் அபி, சூப்பராக இருக்குல்ல? பார்த்தியா, நம்ம க்ரீட்டிங் கார்டு செம்மையாக க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம தான் பெஸ்ட்டு. ஹே மீனு, அங்கே பார்த்தியா, ஜாக்கியும் அபியும் சூப்பராக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணாதான் நம்ம வின் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நம்ம பண்ணலாம். அதை யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம தான் கண்டிப்பாக வின் பண்ண போகிறோம். பாரு, இங்கே பார்த்தியா, ஒரு மூடி வச்சு நம்ம ரவுண்டு போட்டுக்கணும். ரவுண்டுக்குள்ளே நம்ம க்ரீட்டிங் கார்டு டெக்கரேஷன்லாம் பண்ணணும். ரொம்ப யுனிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பொங்கல் பானை வரைகிறேன். அப்பாடா, நான் நினச்ச மாதிரியே அழகாக வந்துருச்சு. ஒரு வழியாக பொங்கல் பானை வரைஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 சைடும் நம்ம கரும்பு வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த டீம் சூரியன் வரையவே இல்லை. நம்ம எக்ஸ்ட்ராவாக சூரியன் வரைஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு முழு முதற் காரணமே சூரியன் தானே. ஸோ சூரியன் வரைஞ்சிடலாம். இப்போ கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க பானைக்கெல்லாம் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரவுண்ட்ஸ்க்கெலாம் பிங்க் கலர் கொடுத்தோம்னா இன்னும் கான்ட்ராக்டாக இருக்கும். சைடில் கரும்புக்கெல்லாம் வயலட் கலர் கொடுத்துடலாம். கரும்போட தொகைக்கெல்லாம் க்ரீன் கலர் கொடுத்துடலாம். ஒரிஜினல் கரும்பு மாதிரியே இருக்குல்ல மீனும், சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம் ரோசி, பொங்கலுக்கு கலர் கொடுக்காம இருக்கும் பாரு, அதுக்கு எல்லோ கலர் கொடு. அப்போ தான் பொங்கி வர மாதிரி தெரியும். அடடே, மறந்துட்டேன் மீனு, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இப்போ பாரு, சூப்பராக இருக்கா? இப்போ ஹாப்பி பொங்கல் நம்ம எழுதிட்டோன்னா நம்மளோட க்ரீட்டிங் கார்டு டெக்கரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ரோசி, நானே அழகாக எழுதுகிறேன், எனக்கு சூப்பராக ஹேண்ட் ரைட்டிங் வரும். பாத்தியா, இப்போ நம்ம க்ரீட்டிங் கார்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாம் தான் கண்டிப்பாக வின் பண்ண போகிறோம். ஜாக்கி, அங்கே பார்த்தியா, 2 டீமும் சூப்பராக பண்ணிட்டாங்க. நம்ம நினச்சதை விட நம்ம அவங்கள விட பெஸ்ட்டாக பண்ணாதான் நம்ம ப்ரைஸ் வாங்க முடியும். என்ன அப்படி இப்படி காலவாரி விடுற? உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லையா? எனக்கு இந்த டிராயிங் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும். என்னது, ஒன்றுமே தெரியாதா? உன்னை நம்பி நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமே வந்துட்டேனே. இப்போ எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ச்சே, உன்னை போய் நம்புனேன் பாரு, நானே ஏதோ பண்ணுறேன். சாரி மாயா, எப்படியாவது சமாளி. நெக்ஸ்ட் காம்படிஷன் நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நீ பண்ண வரைக்கும் போதும், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன்ல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஃபஸ்ட்டு நான் ஒரு பொங்கல் பானை வரைஞ்சிக்கிறேன். அவங்க போட்ட மாதிரியே ஏதாவது டிசைன் போடுவோம். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அந்த 2 டீமும் பண்ணாததை நான் பண்ண போகிறேன். அவங்க அடுப்பு வரையவே இல்லைல்ல பொங்கலுக்கு, அதை நான் வரைஞ்சிருவேன். அப்போ நம்ம ஸ்பெஷலாக இருப்போம்ல. அவங்க கரும்பெல்லாம் நேராக போட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹை, சூப்பர் மாயா, உன் ஐடியா சூப்பராக இருக்குது. ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக கலக்கிறப்போ இப்போ நான் கலர் கொடுக்குறேன். அதுக்காகவாவது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் மாயா. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சூரியன் வரைஞ்சிக்கலாம். பொங்கல்னாலே சூரியன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அறுவடை பண்ணுறதுக்கு, உழவு தொழிலுக்குலாம் சூரியன் தானே ஹெல்ப் பண்ணுறாங்க. சூரியன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மாயா, நெக்ஸ்ட்டு எதுக்கு கலர் கொடுக்கலாம்? நான் அடுப்புக்கு கலர் கொடுக்குறேன், ப்ரௌன் கலர் கொடுக்குறேன், விறகு கட்டை மாதிரி. அப்போ தான் அழகாக தெரியும்.
பொங்கல் பானைக்கு இப்போ கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம், இந்த வளைய வளைய ரவுண்டுக்கெலாம் சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் க்ரீன் கலர், அந்த லைனுக்கெலாம் க்ரீன் கலர் கொடுக்கலாம். அப்புறம் பொங்கலுக்கு நம்ம ஒயிட் கலரே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுமே. வேணாம் மாயா, நம்ம எல்லாரும் மாதிரியே எல்லோ கலரே கொடுத்துடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை எம்டியாக விட்டால் நல்லாவே இருக்காதுப்பா. சரி ஓகே விஜய், அதுவும் கரெக்டு தான். நீ சொல்கிற மாதிரி எல்லோ கலரே பெயிண்ட் பண்ணிடலாம். அப்போ தான் அழகாக தெரியும். எம்டியாக விட்டால் நல்லா தான் இல்லை. கரெக்டாக சொன்னேன். சரி ஓகே, நீ பொங்கலுக்கு கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணு. ஆல்மோஸ்ட் பொங்கல் பானைக்கெல்லாம் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ கரும்புக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மாயா. வெயிட் விஜய், நடுவில் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நான் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கரும்புக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரும்புக்கு எப்போவுமே வயலட் தானே கொடுப்போம், அதையே கொடுத்துடலாம். ஓகே மாயா, ஃபஸ்ட்டு நான் கரும்போட தொகைக்கெல்லாம் க்ரீன் கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கரும்புக்கு நீயே வயலட் கலர் கொடு. ஓகே விஜய், சீக்கிரம். மிஸ் வர டைம் ஆயிடுச்சு. நம்ம டைம் முடிஞ்சிட போது. சீக்கிரம் கலர் கொடுத்து நம்ம ஹாப்பி பொங்கல்னு எழுதி முடிக்கணும். அப்போ தான் நம்ம டிராயிங் கம்ப்ளீட் ஆகும். கவலைப்படாத மாயா, இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். நீ கரும்புக்கு மட்டும் பொறுமையாக அழகாக கலர் கொடுத்து முடி. அதோட முடிஞ்சிருச்சு நம்ம டிராயிங். கவலைப்படாத, நம்ம சீக்கிரம் டைமுக்குள்ளே முடிச்சிருவோம். என்ன விஜய், இது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் எப்படியோ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். நம்ம ப்ரைஸ் வாங்குவோமா? எனக்கு பயமாக இருக்குது. ப்ரைஸ் வாங்குறது வாங்காததெல்லாம் செகண்டரி மாயா. நம்ம ஃபஸ்ட்டு போட்டியில் கலந்துக்கிட்டோம், நல்லபடியாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், அதுவே போதும். ஓகே விஜய், இப்போ ஹாப்பி பொங்கல் நம்ம விஷ் பண்ணி எழுதிட்டோன்னா நம்மளோட கிரீட்டிங் கார்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மேம் வந்ததும் சப்மிட் பண்ணிடலாம். ஓகே பசங்களா, டைம் அவுட். எல்லாருமே க்ரீட்டிங் கார்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறேன். அடடே, எல்லாருமே சூப்பராக யூனிக்காக பண்ணியிருக்கீங்களே. ஜாக்கி, இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜாக்கி, எடுத்ததுமே தோரணம் வரைஞ்சிருக்கீங்க, அழகாக இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு ரோசியோட டிராயிங் பார்க்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரவுண்டு போட்டு அதில் உங்களோட ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குமா. நெக்ஸ்ட்டு மாயாவோட டிராயிங், இதுவுமே யூனிக்காக இருக்குது. பொங்கல் பானை, அடுப்பெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க, யாருமே வரையாத மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். யாரோட டிராயிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஜாக்கியோட டிராயிங்கில் பொங்கல் பானை கொஞ்சம் கோணலாக இருக்குமா, அது நேராக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மாயாவோட டிராயிங் சூப்பராக தான் இருக்குது. அதுலேயும் பொங்கல் பானை கொஞ்சம் கோணலாக இருக்குது, அடுப்புக்கு இடமே இல்லாமல் ஒட்டி வரைஞ்சிருக்கீங்க, அது ஒன்று தான் மிஸ்டேக். அதை கரெக்ட் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஃபைனலி ரோசி டீம் தான் பொங்கல் பானை அழகாக கரெக்டாக வரைஞ்சிருக்காங்க. நல்லா ரவுண்டெல்லாம் போட்டு சூப்பர் யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ரோசி டீம் தான் வின்னர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.